அண்மைச் செய்தி திருப்பூர் மாவட்டம் மூலனூர் பகுதியில் காவல் நிலையம் முன்பாக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் மூலனூர் பகுதியில் காவல் நிலையம் முன்பு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நாய்கள் கடுத்து பலியான ஆடுகளுடன் காவல் நிலையம் முன்பாக தற்போது விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பான சூழல் காணப்பட்டு வருகிறது. மேலும் உயிரிழந்த ஆடுகளுக்கு நிவாரணம் கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளிடையே தற்போது போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். காவல் நிலையம் முன்பு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் திருப்பூர் மாவட்டம் மூலனூர் பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் காணப்பட்டு வருகிறது. நாய்கள் கடித்து இறந்த ஆட்டுக்குட்டிகளுடன் காவல் நிலையம் முன்பு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து விவசாயிகளுடன் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு திருப்பூரிலிருந்து செய்தியாளர் காஜா மொய்தீன் இணைப்பில் இருக்கிறார். காஜா மொய்தீன், வணக்கம். தற்போது திருப்பூர் மாவட்டம் மூலனூர் பகுதியில் நாய்கள் கடித்து உயிரிழந்த ஆட்டுக்குட்டிகளுடன் தற்போது விவசாயிகள் காவல் நிலையம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இந்த சம்பவம் எப்போது நடைபெற்றது? முழு விவரங்கள். வணக்கம் மௌனிகா. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்துள்ள கருப்பன் வளர்ச்சி ஊராட்சி பட்டத்து பாளையம் வேலுச்சாமி வடிவேல் வெள்ளியங்காடு தோட்டத்தைச் சேர்ந்த விவசாயி கங்குசாமி, வயது 75, தனது தோட்டத்தில் 40 செம்மறி ஆடுகளை வளர்த்து வருகிறார். நேற்று மாலை வழக்கம் போல பட்டியிலே ஆடுகளை அடைத்து விட்டு சென்றார். இன்று காலை பட்டிக்கு சென்று பார்த்தபோது 25 ஆடுகள் மற்றும் 5 ஆட்டுக்குட்டிகள் இறந்து கிடந்தன. இதுகுறித்து மூலனூர் வருவாய் ஆய்வாளர், கால்நடை மருத்துவர்கள் மற்றும் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். கால்நடை மருத்துவர்கள் இறந்த ஆடுகளை பரிசோதித்தனர். உயிருக்கு போராடிய 2 ஆடுகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இறந்த ஆடுகளின் மதிப்பு 2 லட்சம் இருக்கும். எனவே வெறிநாய் கடித்து ஆடுகள் பலியானதை கண்டித்து மூலனூர் அண்ணாநகர் பகுதியில் உள்ள தாராபுரம் கரூர் மெயின் சாலையில் காவல் நிலையம் முன்பு 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இறந்த ஆடுகளுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மூலனூர் பேரூராட்சி மற்றும் கருப்பன் வளர்ச்சி ஊராட்சி நிர்வாகம் தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும். உணவுக்காக இறைச்சி கழிவுகளை பொது இடங்களில் கொட்டும் நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். தெருநாய்கள் பலியாகும் கால்நடைகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றனர். தாராபுரம் டிஎஸ்பி சுரேஷ்குமார் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தெருநாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தாலும் இறந்த ஆடுகளுக்கு 2 லட்சம் உடனடியாக இழப்பீடு வழங்குமாறும், மேலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிருஷ்ணராஜ் சம்பவ இடத்திற்கு வர வேண்டும் எனவும் கூறி தொடர்ந்து விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் தாராபுரம் கரூர் சாலையில் 1 மணி நேரமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து தாராபுரம், காங்கியம், மூலனூர், குண்டடம் பகுதிகளில் தினந்தோறும் தெருநாய்கள் கடித்து ஆடுகள் பலியாவதால் தொடர்ந்து விவசாயிகள் வேதனை அடைந்து வருகின்றனர். மோனிகா, தகவல்களுக்கு நன்றி காஜா மொய்தீன்.